இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புனிதமான தவக்காலத்தின் 36ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்ற பயணத்தில் இன்று உண்மையான விடுதலைக்கான அழைப்பையும் கிறிஸ்துவுடன் உண்டான ஆன்மீக தொடர்பின் தேவையையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய கடவுளுடைய வார்த்தை தவக்காலத்தின் நோக்கமான பாவ அடிமையிலிருந்து விடுதலை மற்றும் அதன் தன்மையான கிறிஸ்துவின் வார்த்தையின் நிலைத்திருத்தல் ஆகியவற்றை நமக்கு விவரிக்கின்றன. சடங்குகளை அறிந்திருந்தும் நாம் எப்படி அடிமைகளாக இருக்க முடியும்? உண்மையான விடுதலையை நாம் அடைவது எப்படி என்ற கேள்விகளை எழுப்பி நாம் தியானிப்போம். இன்றைய தவக்காலத்துடைய நோக்கம் உண்மையினால் வரும் விடுதலை, பாவத்தின் அடிமையிலிருந்து விடுபடுதல். இயேசு கிறிஸ்து தம்மை விசுவசித்த நம்பிய யூதர்களிடம் பேசிய உரையாடல் தவக்காலத்தின் நோக்கத்தினை, உண்மையினால் வரும் ஆழமான விடுதலையை மையப்படுத்துகிறது. என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிவீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து என் வார்த்தை நிலைத்திருந்தால் என்கிற ஆழமான நிபந்தனையோடு விடுதலையை பற்றி பேசுகிறார். வார்த்தையை செவிமடுப்பது மட்டும் போதாது, கடவுளுடைய வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அதை கடைப்பிடித்து அதை நிலைத்திருக்க வேண்டும். பலர் கேட்கிறார்கள், அதோடு போய்விடுகிறார்கள். யூதர்கள் தாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர், ஒருவருக்கும் ஒருபோதும் அடிமையாய் இருந்ததில்லை என்று பெருமையாக அதை மறுத்தார்கள். அவர்கள் சட்டங்களை கடைப்பிடிப்பதால் தங்கள் விடுதலையாக இருப்பதாக நினைத்தார்கள். ஆனால் இயேசு பாவம் செய்வோர் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள் என்று பதில் கூறுகிறார். நம்முடைய தவக்கால நோக்கம் வெளிப்புறமான சட்டங்களை கடைப்பிடிப்பதால் விடுதலை அடைந்து விட்டோம் என்று மாயில் இருந்தது இலூஷன் விடுவிப்பதாகும். பாவம் நம்ம எவ்வித சங்கிலியும் இல்லாமல் ஆழமான அடிமைப்படுத்தி இருக்கிறது. இயேசுவின் வார்த்தை உண்மை மட்டுமே. மகன் கிறிஸ்து விடுவித்தால் மட்டுமே நாம் உண்மையான விடுதலை அடைய முடியும். பாவம் நம்மை தெரியாமலே நம்மை அடிமைப்படுத்துகிறது, நாம் அறியாமலே நம்மை அடிமைப்படுத்துகிறது. கிறிஸ்துவோடு உண்டான உறவுதான் இந்த தவக்காலத்தின் தன்மை. மனித உறவை விட இறை உறவில் நிலைத்திருக்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யூதர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற உரிமை கொண்டாடிய போது இயேசு உண்மையான ஆன்மீக தொடர்பு குறித்து பேசுவது தவக்காலத்தின் சரியான தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உங்கள் தந்தை ஆபிரகாமின் எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் என்னை கொல்ல தேடுகிறீர்களே, ஏனெனில் என் வார்த்தை உங்களுக்கு இருக்க இடமில்லையே. நான் என் தந்தையிடம் கண்டதையே பேசுகிறேன், நீங்களும் உங்கள் தந்தையிடம் கேட்டதையே பேசுகிறீர்கள். அப்போ உங்க தந்தை யார், என் தந்தை யார் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார். யூதர்கள் தாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று கூறிய போது இயேசு உங்கள் தந்தையின் செயல்களை செய்கிறீர்கள் என்று கூறி அவர்கள் உண்மையான தந்தையை பற்றி பேசுகிறார். அவர்கள் செயல்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை ஒத்திருக்கவில்லை. இயேசுவை புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் உள்ளத்திடமில்லை என்பதே. அவர்களுள் அவநம்பிக்கை, வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவை நிறைந்திருந்தன. அவநம்பிக்கையின் வேறே இயேசுவின் வார்த்தைகளை, இயேசுவை நம்பாததற்கு காரணம். ஏனெனில் அவநம்பிக்கை, வெறுப்பு, சுயநலம், பொறாமை அதிகமாக நிரம்பி இருக்கிறன. இன்றும் நாம் பொறாமையால் எவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்முடைய தவக்காலத்தன்மை மரபுகள், பரம்பரை சலுகைகள் ஆகியவற்றின் மீதுள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுப்பது. நாம் ஆபிரகாமின் வாரிசுகளாக இருப்பதில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக தந்தையின், விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக இருப்பதுதான் முக்கியம். நாம் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும் போது நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கிறோம்.
இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இங்கே இறையியல் பார்வை என்ன? உண்மை அடிமைத்தனம் மற்றும் தலைமைத்துவம், அதிகாரத்தினுடைய அடிமைத்தனம். இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருப்பது மற்றும் உண்மையான ஆன்மீக தொடர்பு குறித்த அவரது போதனைகள் நமக்கு பொது வாழ்வில் நேரடியாக பொருந்துகின்றன. இயேசுவின் காலத்து போதனைகளைப் போல இன்றைய பொது வாழ்வில் அதிகாரத்தில் இருப்பவர்கள், மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை கூறுகிறேன், அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், இன்று ஆன்மீக தலைவர்கள், சபை தலைவர்கள் தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று கூறுகிறார்கள், தாங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஊழல், சுயநலம், அதிகாரத்தின் ஆசை ஆகியவற்றின் பாவங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இன்று எல்லா இடத்திலும் அது சர்வசாதாரணமாக அந்த ஊழல் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சுயநலம் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதனையோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. சமூகத்தில் ஜாதி, மதம் அல்லது பரம்பரை செல்வம் ஆகியவற்றின் மூலம் சிறந்த வாரிசுகளாகவோ உரிமை கொண்டவராகவோ கருதப்படும் பலர் நீதி, நேர்மை, அன்பு ஆகியவற்றை கடைபிடிப்பதில்லை. இன்று பல தலைவர்கள், அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்திலும் அரசியலிலும் உள்ள தலைவர்கள் அங்கே நீதி, நேர்மை, அன்பு ஆகியவற்றை அறவே இல்லை. அவர்கள் ஆபிரகாமின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். தாங்கள் தந்தையின் அவநம்பிக்கையின் செயல்களையே செய்கிறார்கள். சபையினுடைய சட்டதிட்டங்களை அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை. நம்முடைய தவக்கால பணி பாவத்தை அடிமைத்தனத்திற்கு நம்முடைய பொது வாழ்வையும் தலைமைத்துவத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தையினால் விடுவிக்க அழைக்கப்படுகிறோம். உண்மையான விடுதலை கிறிஸ்துவை பற்றிய வார்த்தையை சொல்வதால் அல்ல, அவருடைய வார்த்தை நிலைத்திருந்து அன்பின் செயல்களை செய்வதாகும். நாம் இயேசுவின் வார்த்தைக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுத்தால் சமூகத்தில் நீதி, அன்பு மற்றும் உண்மை நிலைக்கும். வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல, இன்று பலர் பேசுகிறார்கள், மிக அழகாக, அற்புதமாய், இணைப்பாய் பேசுகிறார்கள். ஆனால் செயல் நிலைத்திருத்தல் இல்லை. வார்த்தை நிலைத்திருத்து உண்மையான இறைவனுடைய அருளை நாம் பெறுவோம். தவக்காலத்தின் 36ஆம் நாளுக்கு கடந்து வந்திருக்க நாம் இயேசுவின் இறை வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகளை இறுக பற்றிக் கொள்வோமா? இயேசுவின் வார்த்தை நிலைத்திருந்து நாம் பாவத்தின் அடிமையிலிருந்து விடுபட்டு உண்மையான விடுதலையை பெறுவோம். ஆபிரகாமின் வழிமரபினர் என்று மட்டும் திருப்தி அடையாமல் நமது விண்ணக தந்தையின் பிள்ளைகள் என்று நிரூபிக்கும்படி இயேசுவின் வார்த்தையை கேட்போம். அந்த வார்த்தையின் வழி நடப்போம். கடவுளுடைய வார்த்தை உண்மை. அந்த உண்மை நம்மை விடுதலையாக்கும். The truth will set you free என்ற ஆங்கில வார்த்தையோடு நாம் தொடர்ந்து தவக்காலத்திலே பயணிப்போம்.